சென்னை அண்ணா பல்கலைக்கழக கலந்தாய்வில் பங்கேற்க காரில் தந்தையுடன் வந்த மாணவர் விபத்தில் தந்தையை பறிகொடுத்துள்ளார். எனினும் தந்தையின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் வகையில் கலந்தாய்வில் பங்கேற்று பொறியியல் படிப்பில் மாணவர் சேர்ந்த சம்பவம் பலரையும் உருக்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வத்தனாகுறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ரவீந்திரன் சிவகங்கையில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்தார். தனது மூத்த மகன் பிரித்தியோனின் பொறியியல் கலந்தாய்வுக்காக ஒரு காரில் சென்னை நோக்கி வந்துள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே நேற்று அதிகாலை நடந்த விபத்தில் ரவீந்திரன் உயிரிழந்துள்ளார். கதறி துடித்த மாணவன் தந்தையின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் வகையில் உறவினருடன் சேர்ந்து பேருந்து மூலம் சென்னை வந்து நேற்றே கலந்தாய்வில் பங்கேற்றுள்ளார். கட் ஆஃப் மதிப்பெண் 142 பெற்றிருந்த பிரித்தியோன் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் சிவில் படிப்பை தேர்வு செய்தார். இதன்பின் சென்னையில் உள்ள உறவினர் உதவியுடன் அவர் புதுக்கோட்டை திரும்பியுள்ளார். கவுன்சிலிங் போயில எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த லாரி ஓட்டுநர் சரியில்லாத காரணத்தினால அவர் அஜாகிரத்தினாலதான் எங்க அப்பா இப்படி இறந்து போயிருக்காரு. ஆனா அவர் அப்புறம் எங்க அப்பா படிச்ச போறப்ப இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்பட்டாரு. அதனாலதான் நான் எங்க அப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு நான் கவுன்சிலிங் போய் அட்டென்ட் பண்ணேன். நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கு. நான் படிச்சு நல்லா ஆகி அதுக்கான உதவியை எனக்கு படிப்புக்கான உதவியை கவர்மெண்ட் ஏதாச்சும் பொறுப்பு செய்யணும். விபத்தில் தந்தையை பறிகொடுத்த சோகத்துடன் கலந்தாய்வில் பங்கேற்று தந்தையின் கடைசி ஆசையை பிரித்தியோனன் நிறைவேற்றியுள்ளது அனைவரின் கண்களையும் குளமாக்கியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சங்கரனுடன் புதுக்கோட்டையில் இருந்து சுந்தர்.